பூட்டி, நீ ஏன் நிக்கிற? அப்படி ஓரமா போய் அந்த மரத்தோட நிழல்ல உட்காரு. அம்மா, நீங்க மட்டும் வெயில்ல உட்கார்ந்து வேலை பாக்குறீங்க, என்ன மட்டும் எதுக்காக நிழலுக்கு போக சொல்றீங்க? பூட்டி, நான் ஒரு அம்மா. அம்மா இப்படி எல்லாம் வேலை செஞ்சுதான் ஆகணும். அதே சமயம் தன்னோட குழந்தைங்க தேவையில்லாம இப்படி கஷ்டப்படுறத எந்த அம்மாவும் விரும்ப மாட்டா. அம்மா இப்படி சொன்ன உடனே பூட்டி ஒரு நிழலான இடத்துல போய் உட்காந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா வீடு கட்டிக்கிட்டு இருக்க பக்கம் பறந்து வந்தாங்க. இப்படி வந்தவங்க சோனா வீடு கட்டிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட போனாங்க. என்னங்க, நாங்க இந்த காட்டுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கோம். நீங்களும் இந்த காட்டுக்கு புதுசா? ஆமாங்க, நானும் என் குழந்தையும் நேத்துதான் இந்த காட்டுக்கு வந்தோம். நாங்க 2 பேரும் பாதுகாப்பா வாழறதுக்காக தான் இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என் பேரு கோரி, இது என் கணவர், இவர் பேரு காலு. என் பேரு சோனா, என் பொண்ணு பேரு பியூட்டி. பிறகு காலுக்காக கோரிக்காகத்தை பார்த்து கண்ணால ஏதோ சைகை செஞ்சது. காலுக்காகத்தோட சைகையை பார்த்த கோரிக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, நாங்களும் வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். எங்க கிட்ட ஒரு கதவும் இருக்கு. நாம 2 பேரும் தனித்தனியா வீடு கட்டுறதை விட எங்களோட பொருட்களையும் வச்சு நாம ஒரே வீடா கட்டி நாம எல்லாரும் ஒன்னாவே குடியிருக்கலாம். எப்படி என்னோட ஐடியா? நீங்க சொல்றதும் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் நான் பாதி வீடு கட்டி முடிச்சிட்டேன். இப்ப அதனால என்ன? எங்களோட பொருட்களை வச்சு நாங்க மீதி வீட்டை கட்டி முடிச்சிடுறோம். கோரி வா, நாம போய் நம்ம பொருட்களை எடுத்துக்கிட்டு வருவோம். காங்களோட தீய எண்ணத்தை பத்தி தெரியாத சோனா குருவி காங்களோட இந்த திட்டத்துக்கு ஒத்துக்குச்சு. உடனே காங்கள் 2 பேரும் அவங்க கிட்ட உள்ள பொருட்களை எடுக்கிறதுக்காக பறந்து போனாங்க. காலுஜி, அந்த சோனாவுக்கு ஒரு குழந்தை வேற இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தூங்குறப்ப குழந்தைங்க சத்தம் கேட்டாலே எனக்கு பிடிக்காது. ஒருவேளை அந்த சத்தத்தால நம்மளோட தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அம்மாவையும் பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவோம். இங்க பாரு கோரி, நாம தனியா வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ நம்ம கூட சேர்ந்து வீடு கட்டுறதுக்கு அந்த குருவி ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். முதல்ல வீட்டை கட்டிட்டு உள்ள போவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு தங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீடு கட்டிக்கிட்டு இருக்க இடத்துக்கு திரும்பி வந்தாங்க. கோரியக்கா, நீங்க எடுத்துட்டு வந்த பொருட்களை வச்சு இந்த வீடை கட்டி முடிச்சிடுங்க. நான் போய் எனக்கும் என் குழந்தைக்கும் உணவு தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். சோனா, நீ உணவு தேடி எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றப்ப ஒரு பக்காவான வீடு நமக்காக தயாரா இருக்கும். பிறகு சோனா குருவி உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி உணவு தேட போன சோனா குருவி வழியில ஒரு இடத்துல ஒரு கிளி ஒண்ணு அழுதுகிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்க போச்சு. அம்மா, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? குருவி, என் பேரு ரீட்டா. நான் இன்னைக்குதான் இந்த காட்டுக்கு புதுசா வந்தேன். இங்க ஒரு வீடு கட்டலான்னு நினைச்சு கொஞ்சம் மரக்கட்டைகளையும் ஒரு கதவையும் தயார் பண்ணினேன். ஆனா 2 காகங்கள் வந்து என்கிட்ட சண்டை போட்டு நான் வீடு கட்ட வச்சிருந்த பொருட்களை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா அந்த காங்கள் எடுத்துட்டு வந்த கதவும் மரக்கட்டைகளும் உங்களோடதா? இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் ரீட்டா கிளி கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? அந்த காகங்கள் ரொம்பவும் பொல்லாதவங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களையும் உங்க பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. ரீட்டா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்களும் என் கூட வாங்க. நான் உங்களையும் என் கூடவே அந்த வீட்டுல தங்க வச்சுக்கிறேன். அந்த காங்கள் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இப்படி சொன்ன சோனா குருவி ரீட்டா கிளியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஏய் ரீட்டா, நீ எதுக்காக இங்க வந்த? நான் ஒன்னும் நானா வரல. இந்த குருவி தான் என்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்துச்சு. ஆமா, இவங்களும் இந்த காட்டுக்கு புதுசு. இவங்களுக்கும் தங்கறதுக்கு இடம் இல்ல. அதனால இவங்களும் நம்ம கூட தான் தங்க போறாங்க. இந்த வீட்டுல யார் வேணாலும் தங்கிக்கலாம். ஆனா என்னோட தூக்கத்துக்கு யாராவது இடையூறு செஞ்சா கண்டிப்பா அவங்கள வெளியில அனுப்பிடுவேன். நீங்க 2 பேரும் என்னோட மரக்கட்டைகளையும் கதவையும் என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு வந்தீங்க. அப்படி இருந்தும் இந்த வீட்டுல என்ன தங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே காங்கள் 2 பேரும் எதுவும் பேசாம மௌனமா இருந்தாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. அந்த புது வீட்டுக்குள்ள போன எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி அதோட போய் ஒரு கூட்டுல படுத்திருந்தாங்க. ரீட்டா கிளி அதுக்குன்னு தனியா ஒரு கூட்டை தயார் பண்ணிக்குச்சு. காங்கள் 2 பேரும் அவங்க எடுத்துட்டு வந்த கூட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காக பயங்கரமா குரட்டை விட ஆரம்பிச்சது. அந்த குரட்டை சத்தத்தை கேட்ட ரீட்டா கிளி, சோனா குருவி, பியூட்டி இவங்க எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்க.
இவங்க எல்லாரும் இப்படி கண் வச்சுட்டாலும் காலுக்காவும் பக்கத்துல படுத்திருந்த கோரிக்காவும் எழுந்திரிக்கவே இல்லை. அது நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பியூட்டி, பயப்படாத. அம்மா பக்கத்துல இருக்கப்ப உனக்கு என்ன பயம்? இப்ப அந்த காகத்தை எழுப்பி விட்டதான் நாம எல்லாம் நிம்மதியா தூங்க முடியும். சோனாக்குரு இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி காங்களை எழுப்ப ஆரம்பிச்சது. காலு, கோரி, 2 பேரும் எழுந்திருங்க. உங்களோட சத்தத்தால எங்களால நிம்மதியா தூங்க முடியல. ரீட்டா கிளி இப்படி கத்துன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? உன் கணவரோட கொரட்ட சத்தத்தால எங்களால நிம்மதியா தூங்க முடியல. அதுக்காக எங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுவீங்களா? என் குரட்ட சத்தத்தால யாருக்கு தூக்கம் கெட்டு போகுதோ அவங்க எல்லாம் தாராளமா வெளியில போய் படுத்துக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. காலு, கொரட்டை விடுற நீ உள்ள இருக்கணும், நாங்க வெளியில போகணுமா? ஏன், நாங்கெல்லாம் உள்ள படுத்துக்கிறோம். நீ மட்டும் வெளியில போய் படுத்து உன் இஷ்டப்படி கொரட்டை விடு. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே வெளியே போக சொல்லுவ? இப்படி சொன்ன காலுக்காக உடனே ரீட்டா கிளி மேல பாஞ்சு அதை தன்னோட அழகால கொத்த ஆரம்பிச்சது. அதை பார்த்த பியூட்டி பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. அம்மா, அம்மா, நமக்கு இந்த வீடு வேண்டாமா? வாங்கம்மா, நாம எல்லாம் வெளியில போயிடுவோம். எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. உடனே ரீட்டா கிளி, சோனாக்குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ரீட்டா, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க தேவையில்லை. நம்ம வேற இடத்துக்கு போய் நமக்காக ஒரு புது வீடு கட்டிப்போம். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராத்திரி பூரா ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருந்த இவங்க 3 பேரும் இப்ப மூங்கில் காட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி பறந்து வந்த இவங்க எல்லாரும் இப்போ ஒரு பெரிய மூங்கில் காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த காட்டுல நிறைய நீளமான மூங்கில்கள் இருந்துச்சு. ரீட்டா, இந்த மூங்கில் ரொம்பவும் வலிமையானவை. இத வச்சு நாம வீடு கட்டினா மழை, வெயில், புயல் இப்படி எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நம்ம பாதுகாப்பா அந்த வீட்டுல வாழலாம். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி ஒரு வீடை கட்டுவோம். அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வீடு கட்ட தேவையான மூங்கில்களை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி கட்ட ஆரம்பிச்சவங்க சீக்கிரமாவே அந்த மூங்கில வச்சு ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சுட்டாங்க. அதனால அவங்க 3 பேருமே இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சது. அம்மா, நம்ம கிட்ட வீடு இல்லாதப்ப இந்த மாதிரி மழை பெஞ்சா ரொம்பவும் கவலையாவும் பயமாவும் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜன்னல் வழியா மழைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ரீட்டா கிளி இப்ப இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, வீடு கட்டுறதுக்காக நான் வச்சிருந்த மரக்கட்டைகளையும் கதவையும் எடுத்துக்கிட்டு போனாங்கல்ல, அந்த மரக்கட்டைகள் அவ்வளவு வலுவானது கிடையாது. அப்படியா? ஆமா, அந்த மரக்கட்டைகள் எல்லாமே கரையா அரிச்சிருந்தது. அந்த கதவு கூட அப்படிதான். அந்த காகங்கள் 2 பேரும் நான் எடுத்துக்கிட்டு வந்த மரக்கட்டைகளை வச்சுதான் கூரையை கட்டி முடிச்சாங்க. இந்நேரம் அந்த கூரை கண்டிப்பா விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரீட்டா கிளி இப்படி சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல காங்கள் குடியிருந்த வீட்டோட கூரை இடிஞ்சு அவங்க மேல விழுந்துருச்சு. இப்படி உடஞ்சு விழுந்த கூரையோட இடிபாடுகள்ல சிக்கி காலுக்காக அப்பாவே அங்கேயே உயிரை விட்டுடுச்சு. இதையெல்லாம் பார்த்த கோரிக்காகம் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. அன்னைக்கு ராத்திரி பூரா கோரிக்காக இறந்து போன காலுக்காகத்தை பார்த்து அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இப்ப பொழுது விடிஞ்ச சமயத்துல மழை சுத்தமா நின்று போயிருந்தது. கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் பசி எடுத்ததால உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து வந்த கோரிக்காகம் சோனாக்குருவி ரீட்டா கிளியே வீடு கட்டியிருந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த வழியா பறந்து போற கோரிக்காகவும் சோனாக்குருவி, ரீட்டா கிளி, பியூட்டி இவங்க 3 பேரும் வீட்டு வாசல்ல உட்காந்து இனிப்பான பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத பாத்துக்கிட்டே போச்சு. அவங்களோட முகத்தை பாக்குறதுக்கு வெக்கப்பட்ட கோரிக்காகவும் அங்க நிக்காமலே பறந்து போயிடுச்சு. நானும் காலுஜியும் நியாயமா நடந்திருந்தா இந்நேரம் இவங்க எப்படி சந்தோஷமா வாழறாங்களோ அதே மாதிரி நாங்களும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். சுயநலமும் பேராசையும் எங்களோட வாழ்க்கையே அழிச்சிடுச்சு. குழந்தைங்களா, ஒருவேளை உங்க மனசுல சுயநலமும் பேராசையும் இருந்தா அதை ஆரம்பத்திலேயே அழிச்சிடுங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே அழிச்சிடும். நகரத்துல இருந்து ரொம்பவும் தூரமா இருந்த காடு அது. அந்த காட்டுல வாழ்ந்து வந்த சோனாக்குருவி அன்னைக்கு உணவு தேட கிளம்பி ரொம்ப நேரம் ஆகியும் அதுக்கு எந்த உணவும் கிடைக்கவே இல்லை. இப்படி பறந்து வந்த சோனாக்குருவி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தர்பூசணி கொடி ஒரு இடத்துல படர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அங்க போச்சு. அப்பாடா, என்னோட பசி தீர போற நேரம் வந்துருச்சு. இவ்வளவு தர்பூசணி பழங்கள் இப்படி ஒரே இடத்துல இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல.
சோனாக்குருவி இப்படி சொன்னதை கேட்ட அந்த தர்பூசணி பொடிக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா தன்னோட கொடியில நிறைய பழங்கள் பழுத்திருந்ததால அந்த கொடிக்கு கர்வம் நிறைய இருந்தது. தன்னோட பழங்களை பறவைகளை சாப்பிட அனுமதிச்சா தன்னோட அழகு குறைஞ்சு போயிடும்னு அந்த கொடி முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்தது. இங்க பாரு குருவி, என்னோட பழங்களை சாப்பிட்டு நீ உன்னோட பசியை தீர்த்துக்கலாம்னு நினைச்சிருந்தா அந்த முடிவை மாத்திக்க. ஏன்னா எந்த பறவையையும் என்னோட பழங்களை சாப்பிட நான் எப்போதுமே அனுமதிக்க மாட்டேன். இங்க பாரு கொடியே, இந்த தர்பூசணி பழங்களை இயற்கை படைச்சதை மற்ற உயிர்கள் அதை சாப்பிட்டு தங்களுடைய பசியை தீர்த்துக்கதான். அது மட்டும் இல்ல, அப்பதான் உன்னோட பழத்துல உள்ள விதைகள் வெளியில வந்து உன்னை சுத்தி நிறைய கொடிகள் உருவாகும். வேண்டாம், என்னை சுத்தி கொடிகள் வரவே வேண்டாம். நான் தனியாவே இருப்பேன். தயவு செய்து என்ன தொல்லை கொடுக்காம இங்க இருந்து போயிடு. அந்த கொடி இப்படி சொன்ன உடனே சோனாக்குருவி எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனாக்குருவி அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த தர்பூசணி கொடிக்கு நிம்மதியா இருந்தது. அந்த தர்பூசணி கொடிக்கும் கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு சீத்தாப்பழ மரம் இருந்தது. அந்த மரம் அந்த பக்கம் வர எல்லா பறவைகளையும் தன்னோட மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட அனுமதிக்கும். தர்பூசணி பழங்களை சாப்பிடாம ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துகிட்டு இருந்த சோனாக்குருவியை பார்த்து அந்த மரம் இப்படி குரல் கொடுக்க ஆரம்பிச்சது. குருவி குருவி, இங்க வா. இங்க பாரு, என்னோட மரத்துலயும் நிறைய பழங்கள் இருக்கு. அந்த தர்பூசணி கொடி மாதிரி எனக்கு ஆணவம் கிடையாது. என்னோட மரத்துல உள்ள பழங்களை யாரு வேணும்னாலும் சாப்பிடலாம். அந்த மரம் இப்படி சொன்னதை கேட்ட சோனாக்குருவி அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தது. மரமே, உனக்கு ரொம்பவும் நல்ல மனசு. நான் ரொம்ப பசியில இருக்க, அதனால உன்னோட பழங்களை சாப்பிட போறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி ஒரு சீத்தாப்பழத்தை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. சோனாக்குருவி அந்த பழத்தை இப்ப முழுசா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. குருவி குருவி, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்னோட பழத்துல இருந்த விதைய என்னோட மரத்துக்கும் பக்கத்திலேயே குழி தோண்டி புதைச்சி வை. பிறகு சோனாக்குருவி அந்த மரம் சொன்ன மாதிரியே சீத்தாப்பழத்தோட விதைகளை அந்த மரத்துக்கும் பக்கத்திலேயே விதைச்சு வச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த தர்பூசணி கொடி இப்ப வரைக்கும் தன்னுடைய பழங்களை எந்த பறவையும் சாப்பிட அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாள் ரொம்பவும் பசியா இருந்த ரீட்டா கிளி தர்பூசணி பழத்தை பார்த்துட்டு அதை சாப்பிட அந்த இடத்துக்கு போச்சு. ஏய் கிளி, எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்து இருக்க? உனக்கு உட்கார இடமே கிடைக்கலையா? கொடியே, நான் ரொம்ப பசியா இருக்கேன். அதனாலதான் உன்னோட பழத்தை சாப்பிடலாம்னு இங்க வந்தேன். இங்க பாரு, நான் யாரையும் என்னோட பழத்தை சாப்பிட அனுமதிக்க மாட்டேன். என்னோட கொடியில உள்ள பழங்கள் எல்லாமே எனக்கு தான். இந்த பழங்களை சாப்பிடுற உரிமை யாருக்கும் இல்ல. ரொம்பவும் பசியில இருந்த ரீட்டா கிளி அந்த இடத்த விட்டு மௌனமா பறந்து போயிடுச்சு. இப்படி பறந்து போன ரீட்டா கிளி அந்த சீத்தாப்பழ மரத்தை பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. ரொம்பவும் பசியா இருந்த ரீட்டா கிளி அந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை பறிச்சு வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு சீக்கிரமாவே அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. கிளியே, உன்னோட பசி அடங்கிடுச்சா? மரமே, உனக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்பவும் பசியில இருந்தேன். அந்த சமயத்துல நீ உன்னோட பழத்தை கொடுத்து என்னோட பசிய போக்கிட்ட. அப்புறம் என்னோட குழந்தைங்களுக்காக ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டு போக ஆசைப்படுறேன். கிளி, நீ எத்தனை பழங்கள் வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனா நீ சாப்பிட்ட பழத்துல உள்ள விதையை இந்த மண்ணில குழி தோண்டி புதைச்சிடு. இந்த உதவியை எனக்காக செய்ய முடியுமா? என்னோட பசியை போக்கின உனக்கு நான் எந்த உதவி வேணாலும் செய்வேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி அந்த மரம் சொன்ன மாதிரியே சீத்தாப்பழத்துல உள்ள விதைகளை குழி நோண்டி புதைச்சு வச்சது. கிளி, நான் சொன்ன மாதிரியே செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னைக்காவது ஒரு நாள் நான் இறந்து போயிடுவேன். நான் இறந்தாலும் என்னோட குழந்தைங்க இந்த காட்டுல உள்ள பறவைகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த தர்பூசணி செடி சிரிச்சுக்கிட்டு இருந்தது. நாம வாழும்போதுதான் நாம சந்தோஷமா இருக்கணும். நாம இறந்ததுக்கு அப்புறம் யாரு எப்படி போனா நமக்கு என்ன? இந்த சீத்தாப்பழ மரம் தன்னோட பழங்களை சாப்பிட வர பறவைகள் எல்லார்கிட்டையும் விதைகளை விதைக்க சொன்னதால இப்ப அந்த மரத்தை சுத்தி நிறைய மரங்கள் உருவாக ஆரம்பிச்சது. நிறைய பறவைகள் நன்றி மறக்காம அந்த சின்ன மரக்கன்றுகளுக்கு அடிக்கடி தண்ணி ஊத்துனாங்க. ரொம்பவும் கவனமா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லா பறவையும் நல்ல முறையில பராமரிச்சதால சின்ன மரங்கள் எல்லாம் இப்ப நல்ல பெரிய மரங்களா வளர ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல அந்த தர்பூசணி கொடியில உள்ள பழங்கள் எல்லாம் யாரும் பறிக்காம அந்த கொடியிலேயே இருந்ததால எல்லா பழங்களும் அழுகி போக ஆரம்பிச்சது. அதனால அந்த கொடி இருக்கிற பகுதியில துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோனாக்குருவி சீத்தாப்பழ மரத்துல இருந்து ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இத பார்த்த தர்பூசணி கொடி சோனாக்குருவிய தான் கிட்ட கூப்பிட்டுச்சு.
குருவி குருவி இங்க வாயே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கொடி இப்படி சொன்னதை கேட்ட சோனா குருவி அந்த கொடியை நோக்கி பறந்து போச்சு. ஆணவம் பிடிச்ச கொடியே, எதுக்காக என்ன கூட்ட? குருவி கோவப்படாத, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னோட கொடி இருக்கிற இந்த பகுதியில 2 நாளா துர்நாற்றம் வீசுது. அது எங்க இருந்து வருதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வேற எங்க இருந்தும் வரல. நீ எந்த பழங்களை பறவைகளை சாப்பிட அனுமதிக்கலையோ அந்த பழங்கள் எல்லாம் அழுகி போய்தான் இந்த துர்நாற்றம் வீசுது. அப்படியா? இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பழங்கள் எல்லாம் அழுகி போற மாதிரி நீயும் சீக்கிரமாவே இறந்து போயிடுவ. குருவி குருவி அப்படி சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, என்னோட பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடு. மற்ற பறவைகளையும் வந்து எடுத்துக்கிட்டு போக சொல்லு. கொடியே, உனக்கு ரொம்ப லேட்டா தான் புத்தி வந்திருக்கு. இந்த அழுகி போன பழங்களை எந்த பறவையும் சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவு ஏன், இப்படி துர்நாற்றம் வீசுறதால இந்த பக்கமே வரமாட்டாங்க. இதை கேட்டுட்டு அந்த தர்பூசணி செடி அழ ஆரம்பிச்சது. குருவி, என்ன காப்பாத்த வேற வழியே இல்லையா? கொடியே, நீ உன்னை காப்பாத்திக்க உனக்கு நிறைய நேரம் இருந்தது. ஆனா அப்பெல்லாம் உன்னோட ஆணவம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. இப்படி சொன்ன குருவி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இல்ல, நான் எப்படியாவது முயற்சி செய்து என்ன காப்பாத்திப்பேன். பக்கத்துல உள்ள மரம் இவ்வளவு இளமையா இருக்கிறப்ப நான் மட்டும் ஏன் இறந்து போகணும்? இப்படி நினைச்ச அந்த தர்பூசணி கொடி அந்த பக்கம் வர பறவைகளை எல்லாம் குரல் கொடுத்து கூப்பிட ஆரம்பிச்சது. ஏய் புறா, நான் சொல்றதை கேளு, என்கிட்ட வா. நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். இங்க பாரு கொடியே, நான் உன்கிட்ட வரமாட்டேன். ஏன்னா உன்கிட்ட துர்நாற்றம் வீசுது. எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லு. என்னோட பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுங்க. உங்களோட பசியை தீர்த்துக்கோங்க. உன்னோட பழத்தை பறிச்சு சாப்பிட்டா பசி தீராது, வாந்தி தான் வரும். இப்படி சொல்லிட்டு புறா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு அந்த கொடி நிறைய பறவைகள் கிட்ட இந்த மாதிரி உதவி கேட்டு பார்த்துச்சு. ஆனா எந்த பறவையும் அந்த தர்பூசணி கொடிக்கு உதவி செய்ய தயாரா இல்ல. இந்த சமயத்துல அந்த கொடி கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சது. தான் செஞ்ச தவற நினைச்சு அந்த கொடி எவ்வளவோ வருந்துச்சு. ஆனா அதால எந்த புண்ணியமும் இல்ல. நானும் அந்த மரம் மாதிரி என்னோட பழங்களை பறவைகளை சாப்பிட அனுமதிச்சிருந்தா என்னோட கொடியில புதுசு புதுசா பழங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். என்னோட உயிர் இவ்வளவு சீக்கிரம் போயிருக்காது. தன்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துல இருந்த அந்த கொடி இப்ப பக்கத்துல இருந்த அந்த சீத்தாப்பழ மரத்தை பார்த்துச்சு. நிறைய பறவைகள் இப்ப கூட அந்த மரத்து மேல உட்காந்து அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மரத்தை சுத்தி நிறைய மரங்கள் புதுசா முளைச்சிருந்தது. அதனால அந்த மரம் இப்ப தன்னோட மரணத்தை பத்தின கவலையே இல்லாம சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த மரம் ஒரு வேளை இறந்து போனா கூட அந்த மரத்தை சுத்தி அதோட குழந்தைங்க நிறைய பேர் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. தர்பூசணி கொடி தன்னோட கடைசி கட்டத்துல இருக்கிறத பார்த்த சீத்தாப்பழ மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. ஏய் தர்பூசணி கொடியே, என்னோட பழத்தை பறவைகள் சாப்பிடுறத பார்த்து நீ ஏளனமா சிரிச்ச. ஆனா இப்ப பாரு, அப்படி என்னோட பழத்தை சாப்பிட நான் பறவைகளை அனுமதிச்சதாலதான் நான் இன்னும் இளமையா இருக்கேன். என்னை சுத்தி என்னோட குழந்தைங்களும் வளர்ந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இறந்து போனா கூட இங்க உள்ள பறவைகளுக்கு என்னோட குழந்தைங்க உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இறந்து போறப்ப கூட உன்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டேன். எல்லா பறவைகளுக்கும் உதவன மன திருப்தியோட இறந்து போவேன். மரமே, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு எனக்கு நல்லா புரியுது. அத நினைச்சு நான் ரொம்ப வருந்துறேன். இருந்தாலும் போன காலங்கள் திரும்பி வர போறதில்ல. எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நானும் ஒன்ன மாதிரியே என்னோட பழங்களை மத்தவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அதுல சந்தோஷத்தை அனுபவிப்பேன். இப்படி சொன்ன அந்த தர்பூசணி கொடி தன்னுடைய கடைசி மூச்சையும் விட்டுடுச்சு. ஆமா, இப்ப அந்த கொடி இறந்து போயிடுச்சு.